السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا يحيى خذ الكتاب بقوة وآتيناه الحكم صبيا. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் சமயம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு பல அருட்கொடைகளை, பாக்கியங்களை, நிஅமத்துக்களை சொரிந்திருக்கின்றான். அவ்வாறான நிஅமத்துக்களில் எல்லோரும் விரும்பக்கூடிய, ஆசைப்படக்கூடிய ஒரு நிஅமத்துத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய, அல்லாஹ் அவனுடைய அருளின் அடிப்படையில், ரஹ்மத்தின் அடிப்படையில் நிஅமத்தாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகள். குழந்தைகள் என்பவர்கள் குர்ஆன் கூறுகின்ற பிரகாரம் அந்த குழந்தைகள் எப்போது கண்குளிர்ச்சியானவர்களாக, பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக எப்போது மாறுகிறார்களோ அந்த குழந்தைகளைத்தான் குர்ஆன் சாலிஹான குழந்தைகள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் மூலம் பெற்றோருக்கு பிரயோசனம், சந்தோஷம் கிடைக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் சமூகத்துக்கு ஏதாவது நலவு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். இந்த இரண்டு விடயங்கள், பெற்றோருக்கு சந்தோஷம், சமூகத்துக்கு பிரயோசனம், இந்த இரண்டு விடயங்களும் எந்த பிள்ளைகள் மூலம் பெற்றோருக்கு இந்த இரண்டு விடயங்களும் கிடைக்கவில்லையோ, கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளைகளை உங்களுடைய சோதனை என்று குர்ஆன் பேசுகிறது. ஃபித்னா என்று குர்ஆன் பேசுகிறது. அதே நேரத்தில் பெற்றோருக்கு சந்தோஷம் கொடுக்குகின்ற, சமூகத்துக்கு பிரயோசனம் கொடுக்குகின்ற பிள்ளைகளை குர்ஆன் குர்ரத்து ஐன், அது ஒரு சந்தோஷம், அது மகிழ்ச்சி என்று பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா முஃமின்களில் வாழக்கூடிய பெண்களுக்கு முன்மாதிரியாக, நமூனாவாக
அல்லாஹ் பேசியிருப்பது இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களில் மிக மோசமான ஒருவனுடைய மனைவியை. ஃபிரௌன் மிக மோசமான ஒருவன், அநியாயக்காரன், கொலைகாரன் என்று குர்ஆன் அவனை பேசுகிறது. அவனுடைய மனைவியை குர்ஆன் உலகத்தில் வாழ்கின்ற முஃமினான பெண்களுக்கு முன்மாதிரியாக, நமூனாவாக, முஃமின்களுக்கு முன்மாதிரியாக, ஈமானுக்கு முன்மாதிரியாக, நல்ல விடயங்களுக்கு முன்மாதிரியாக ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, ஃபிரௌனுடைய மனைவி குழந்தை பாக்கியமற்ற ஒரு பெண்ணாக இருந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடலிலே மிதந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு அனாதையாக வருகிறார்கள், ஆதரவு அற்றவராக வருகிறார்கள், கடலில் தண்ணீரில் எரியப்பட்ட நிலைமையில் வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஃபிரௌனுடைய மனைவி ஃபிரௌனை பார்த்து சொன்ன வார்த்தையை, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடலில் அடிபட்டு வருகின்ற போது, அல்லாஹ்வின் கட்டளையின் பேரில் கடலில் அடிபட்டு வருகின்ற போது, எரியப்பட்ட போது ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌன் அந்த குழந்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் என்று அவனுக்கு தெரியாது, ஆண் குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருந்த அந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு, அந்த குழந்தையை கொலை செய்வதற்கு முயற்சிக்கின்ற போது ஃபிரௌனுடைய மனைவி ஃபிரௌனை பார்த்து சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். ஃபிரௌனுடைய மனைவி என்ன சொன்னார்? லா தக்து குர்ரத்து ஐனின் லி வலக், இந்த குழந்தை எனக்கும் உனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குழந்தையாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய குழந்தையாக, பிரயோசனம் தரக்கூடிய குழந்தையாக இந்த குழந்தை என்னுடைய உன்னுடைய சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கும். லா தக்துலு, இந்த பிள்ளையை நீ கொலை செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, பல்லாயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொலை செய்த ஃபிரௌன் மனைவி சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக, குர்ரத்து ஐனின் லி வலக், இந்த குழந்தை என்னுடைய சந்தோஷத்துக்கும் உன்னுடைய சந்தோஷத்துக்கும் காரணமாக மாறும் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக பல்லாயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொலை செய்த ஃபிரௌன் அந்த பிள்ளையை கொலை செய்யவில்லை. ஃபிரௌன் கூட நினைத்திருந்தான், குழந்தைகளை கொலை செய்தவன், அநியாயம் செய்தவன், தான் ரப்பென்று உலகத்திலே வாதாடியவன், அவன் கூட நினைத்திருந்தான் குழந்தைகளை பெற்றெடுப்பதல்ல சந்தோஷம், அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுப்பதல்ல சந்தோஷம். ஃபிரௌனுக்கு பிள்ளைகளே கிடையாது. ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அந்த குழந்தை பெற்றோருடைய சந்தோஷத்துக்கு காரணமாக மாற வேண்டும், பெற்றோருக்கு கண் குளிர்ச்சியாக மாற வேண்டும். அதனால்தான் அந்த செய்தியை சொன்ன, ஞாபகப்படுத்திய மனைவியின் பேச்சை மதித்து அந்த குழந்தையை மாத்திரம் ஃபிரௌன் விட்டு விட்டான், எடுத்து வளர்த்தான். அந்த மனைவி என்ன சொன்னாங்க? அஸா ஐயன் ஃபஅனா அவ் நத்தஹிதஹு வலதா, இந்த குழந்தை எதிர்காலத்தில் எங்களுக்கு பிரயோசனம் உள்ள குழந்தையாக மாறும், பிரயோசனம் தரக்கூடிய குழந்தையாக மாறும், எங்களுக்கு பிரயோசனம் தரும், எனக்கு என்று சொல்லவில்லை, எங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய குழந்தையாக, பொது நலன்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய குழந்தையாக, நலவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய குழந்தையாக இந்த குழந்தை மாறும் என்று அவனுடைய மனைவி சொல்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அதிகமான பிள்ளைகள் அல்ல சந்தோஷம், ஒரு பிள்ளையாக இருந்தாலும் தனக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனம் உள்ள பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் மாற்றப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 100 வயதை தாண்டி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 100 வயதை தாண்டி விட்டார்கள். மனைவிக்கு 98 வயது.
மரணத்துடைய அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, முதுமை அடைந்து விட்டேன், அதிகமாக வாழ்ந்து விட்டேன், நான் மரணிக்கக்கூடிய ஒரு காலம் வர இருக்கிறது, நான் மரணிக்கக்கூடிய நேரம் வர இருக்கிறது என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்து அல்லாஹ்விடத்திலே குழந்தை பாக்கியத்தை கேட்டார்கள். இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராஇ ஃபகானத் இம்ராஅத்தி ஆகிரா ஃபஹப்லி மின் லதுன்க வலியா. நல்ல நோக்கத்தில் 100 வருட காலத்தை அடைந்தவர், குழந்தையை பெற்றெடுக்க முடியாத அந்த கட்டத்தை அடைந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை நான் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் மரணித்ததற்கு பின்னால் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், எனது சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டும் சென்று விடுவார்கள், இந்த மார்க்கத்தை விட்டும் தூரமாகி விடுவார்கள், தீனை விட்டும் தூரமாகி விடுவார்கள். என்னுடைய மௌத்துடன் இந்த மார்க்கத்தையும் என்னையும் உன்னையும் மறந்து விடுவார்கள், வழி தவறி விடுவார்கள். அதனால் யா அல்லாஹ் ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்துவிடு. மரண தருவாயில் மரணிக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு ஆண் குழந்தையை கேட்டார்கள். யரிசுனி வயரிசு மின் ஆலி யாக்கூப். யா அல்லாஹ், அந்த குழந்தை நான் மௌத்தாகினத்துக்கு பின்னால, என்ற மௌத்துக்கு பின்னால எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எந்த மார்க்கத்தை எந்த தீனை இந்த உலகத்துக்கு சொன்னார்களோ அந்த தீனை எனக்கு பின்னால் என்னுடைய அந்த குழந்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும், சமூகத்துக்கு பயனளிக்க வேண்டும், சமூகத்துக்கு நல்லதை கொடுக்க வேண்டும், சமூகத்தில் நல்லதை உருவாக்க வேண்டும், சமூக நலனுக்கு காரணமாக அந்த குழந்தை மாற வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை தா. நல்ல நியத்தோடு கேட்டார்கள், நல்ல நோக்கத்தோடு கேட்டார்கள். குழந்தைகள் அல்லாஹ்வுடைய நிஅமத் ரஹ்மத் என்பதை உணர்ந்தார்கள். அந்த நிஅமத்தும் ரஹ்மத்தும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே தங்கி இருக்கிறது. தனக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனம் உள்ள பிள்ளைகள் தான் சாலிஹான பிள்ளைகள், குர்ஆன் சொல்கின்ற பிள்ளைகள், இஸ்லாம் எதிர்பார்க்குகின்ற பிள்ளைகள், நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிள்ளைகள். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். யஹ்யா என்று பேர் வைத்து அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சாலிஹான குழந்தையை கொடுத்தான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய குழந்தைகள் எந்த அடிப்படையில் வளர்க்கப்பட வேண்டும்? எங்களுடைய பிள்ளைகள் தனக்கு சந்தோஷமாக, சமூகத்துக்கு பிரயோசனமாக. 2 விடயங்கள் குர்ஆன் பேசுகின்ற முக்கியமான விடயங்கள். சாலிஹான குழந்தையின் அடையாளம், அந்த குழந்தை பெற்றோருடைய கண் குளிர்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா உலகத்தில் சுவர்க்கவாதிகள் அல்லாஹ்விடத்திலே நிறைய விடயங்களை கேட்டிருக்கிறார்கள். சுவர்க்கவாதிகள் அல்லாஹ்விடத்தில் நிறைய விடயங்களை கேட்பார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகள் உலகத்தில் கேட்ட துஆக்கள், அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகள் கேட்ட ஒரு முக்கியமான துஆவை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான். என்ன துஆ? الذين يقولون ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்கள் மூலமாக, எங்களுடைய மனைவிமார்களின் மூலமாகவும் எங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக நாம் பெற்றெடுத்த எங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவும் எங்களுக்கு சந்தோஷத்தை நீ கொடுப்பாயாக, மகிழ்ச்சியை தருவாயாக. தக்வா உள்ள பிள்ளைகளுக்கு, தக்வா உள்ள பிள்ளைகளை வழிகாட்டக்கூடிய, தக்வா உள்ள பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக எங்களை ஆக்கிவிடுவாயாக. இது சுவர்க்கவாதிகள் உலகத்தில் வாழ்கின்ற போது
அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பிரார்த்தனை என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக நீ ஆக்கி தர வேண்டும், சந்தோஷமாக ஆக்கி தர வேண்டும். அதற்கு காரணமாக மனைவி அமைய வேண்டும். சாலிஹான குழந்தைகள் உலகத்தில் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், பிறக்க வேண்டுமாக இருந்தால், அது ஒரு சாலிஹான ஆணால் மாத்திரம் முடியாது, சாலிஹான பெண்ணும் அவசியம் என்பதை குர்ஆன் பேசுகிறது. குழந்தை வளர்ப்பென்பது அதனுடைய முக்கியமான பகுதி தகப்பனை விட தாயோடு தான் சம்பந்தப்படுகிறது. ஒரு குழந்தை உலகத்துக்கு வருகின்ற போது முதலாவது சொல்கின்ற வார்த்தை தாய் என்ற வார்த்தையை தான். ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் ஆரம்ப 8 வருட காலம் அந்த குழந்தை மிக அதிகமாக வீட்டில் வளரக்கூடிய அந்த காலம் இஸ்லாம் சொல்கிறது தாயுடைய பராமரிப்பில் தான் இருக்க வேண்டும். தந்தை தாயை விட்டும் பிரிந்தாலும் 8 வருடம் அல்லது 7 வருடம் தாயுடைய பராமரிப்பில் தான் அந்த குழந்தை இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசியிருக்கிறது. ஏன்? ஒரு குழந்தையுடைய வளர்ப்புக்கு, ஒரு குழந்தையுடைய வெற்றிக்கு, ஒரு குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு தந்தையை விட தாயுடைய முன்மாதிரி, தாயுடைய அரவணைப்பு, தாயுடைய பங்களிப்பு அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனால சொர்க்கவாதிகள் சாலிஹான பிள்ளைகளை மாத்திரம் உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை, சாலிஹான தாயும் எனக்கு வேண்டும், சாலிஹான மனைவியும் எனது பிள்ளைக்கு தாயாக வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எனவே எங்களுடைய குழந்தைகளை குர்ஆன் சொல்கிறது அவர்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைகளுக்கு மிக அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 குழந்தைகளுக்கு தந்தையாக வாழ்ந்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி என்ற திருமண வாழ்வுக்கும் முன்மாதிரி இருக்கிறது, குழந்தை வளர்ப்புக்கும் முன்மாதிரி இருக்கிறது. 11 மனைவிமார்களோடு அல்லாஹ் 7 குழந்தைகளை கொடுத்தான். 7 குழந்தைக்கு தந்தையாக, 7 சாலிஹான குழந்தைகளுக்கு தந்தையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்திருக்கிறார். நபி அவர்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்வுக்கு, பிள்ளை வளர்ப்புக்கு மிக முன்மாதிரியானதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, என்னுடைய குழந்தைகளுக்கு ஆரம்பமாக அவர்கள் குழந்தையாக வாழ்கின்ற பருவத்தில், சிறுவர்களாக வாழக்கூடிய பருவத்தில் எதை கொடுக்க வேண்டும்? எதை கொடுக்க வேண்டும்? குர்ஆனும் சுன்னாவும் அழகாக சொல்கிறது. கண்ணியமானவர்களே, என்னுடைய பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்து ஈமானை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் முஸ்லிமாக பிறக்கக்கூடியவர்கள் எல்லோரும் முஸ்லிமாக மரணிப்பது கிடையாது. முஸ்லிமாக பிறந்தவர்கள், ஏன் நபிமார்களுக்கு குழந்தையாக பிறந்தவர்கள் கூட நரகவாதிகள் என்று குர்ஆன் வர்ணித்திருக்கிறது. நபிமார்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நரகவாதிகள் என்று குர்ஆன் தெளிவாக பேசியிருக்கிறது. நபிமார்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை ஜாகிலீன், மடையர்கள் என்று குர்ஆன் பேசியிருக்கிறது. நபிமார்களுடைய பிள்ளைகள் மடையர்கள். முஸ்லிமாக பிறக்கக்கூடியவர்கள் எல்லோரும் முஸ்லிமாக மரணிப்பது கிடையாது. எத்தனையோ பெற்றோர்கள் முஸ்லிம்கள், பிள்ளைகள் நரகவாதிகள், பிள்ளைகள் முஷ்ரிக்கீன்கள், பிள்ளைகள் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக மாறிய வரலாறு இந்த உலகத்திலே இருக்கிறது. அதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈமானை சொல்லிக் கொடுங்கள், அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுங்கள். நபிமார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கின்ற போது கனவு கண்டார்கள். கனவின் விளக்கத்தை தந்தையிடத்தில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே சொன்னார்கள். அந்த நேரத்தில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த யூசுப் என்ற எனது கடைசி குழந்தைக்கு அழகான ஒரு எதிர்காலத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று புரிந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் கூட கண்ணியமானவர்களே,
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை அவர்கள் என்ன சொன்னார்கள்? وَكَذَلِكَ يَجْتَبِيكَ رَبُّكَ وَيُعَلِّمُكَ مِنْ تَأْوِيلِ الْأَحَادِيثِ وَيُتِمُّ نِعْمَتَهُ عَلَيْكَ وَعَلَى آلِ يَعْقُوبَ كَمَا أَتَمَّهَا عَلَى أَبَوَيْكَ مِنْ قَبْلُ إِبْرَاهِيمَ وَإِسْحَاقَ. யூசுஃபே சின்ன குழந்தையாக இருக்கிறார்கள், 7-8 வயது. சொன்னார்கள், அல்லாஹ் எதிர்காலத்தில் உன்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய பாட்டனார்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுக்கு கொடுத்த தீனுடைய பாக்கியத்தை உனக்கு தர இருக்கிறான். தீனுடைய பாக்கியம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நுபுவத், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீனுடைய விடயங்களை உனக்கும் தர இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? இன்ன ரப்பக அலீமுன் ஹகீம். பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினைத்து சந்தோஷப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் எனது குழந்தை நபியாகத்தான் வருவார் என்று உறுதியானதற்கு பின்னால் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? இன்ன ரப்பக அலீமுன் ஹகீம். நீ புரிந்து கொள்ள வேண்டும், நீ விளங்கிக் கொள்ள வேண்டும், உன்னுடைய ரப்பு அல்லாஹ் ரப் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். பிள்ளை நபியாக வர இருக்கிறார் என்று தெரிந்தும் கூட உன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று ஈமானை சொல்லிக் கொடுத்தார்கள். அலீமுன் ஹகீம். உன்னுடைய ரப்பு நீ செய்கின்ற எல்லா விடயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான், அவன் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வை பற்றி குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஒரு நபி. என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஹசன் ஹுசைன் என்ற 2 குழந்தைகள் பிறந்த நேரத்தில் 2 குழந்தைகளுடைய காதுகளிலும் முதலாவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது அல்லாஹு அக்பர் என்ற அந்த தக்பீரை உள்ளடக்கிய, ஷஹாதத்தை உள்ளடக்கிய அதானை காதிலே சொன்னார்கள். அதான் என்பது அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை தான் முதலாவது எனது பேர குழந்தைகள் தங்களுடைய அந்த காதினால் கேட்க வேண்டும், அதை உள்வாங்க வேண்டும். பாவம் அறியாத அந்த பரிசுத்தமான உள்ளங்களில் இந்த வார்த்தைகள் தாக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர குழந்தைகளுக்கு முதலாவதாக அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை இது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது, சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை தான் நானும் நீங்களும் மௌத்தாகினா கடைசியாக எங்களுக்கு முன்னால, எங்களோட மையத்துக்கு முன்னால சொல்லப்படக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொழுகைகளை நடத்துகின்ற போது அந்த தொழுகைக்கு ருக்குவும் கிடையாது, சுஜூதும் கிடையாது. அந்த ருக்கு சுஜூதை போன்ற சிறப்பை பெற்று தருகின்ற, அந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துகின்ற ஒரு வார்த்தை தான் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை. ஃபர்லான தொழுகைகளில், நஃபிலான தொழுகைகளில் நாங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை. அல்லாஹ் மிக பெரியவன் என்ற வார்த்தை. மரணித்தவர்களுக்கு முன்னால் ஜனாசா தொழுகை நடாத்துகின்ற போது கூட நாங்கள் 4 தக்பீர்களைத்தான் சொல்கிறோமே தவிர நாங்கள் அங்கே சுஜூதும் செய்வது கிடையாது, ருக்குவும் செய்வது கிடையாது. அதனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு முதலாவது காதிலே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஓதினார்கள், அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற விடயங்களை உணர்த்தினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய இரண்டாவது என்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, நல்ல குணங்கள், பண்பாடுகள். ஈமானை கொடுக்க வேண்டும், பண்பாட்டை கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்க. தன்னுடைய மனைவியுடைய மகன் உமர் இப்னு அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹானிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுகின்ற போது அங்கும் இங்கும் அந்த குழந்தை அலைந்து சாப்பிடுகிறது. சாப்பாடு கீழே விழுகிறது. இதை பார்த்துக் கொண்டிருந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை சாப்பிடுகின்ற போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை பார்த்து, யா குலாம், அன்பு மகனே, சிறுவனே, சம்மில்லாஹ வகுல் பி யமீனி, நீங்க அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சாப்பிடுங்க, வலது கையால சாப்பிடுங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடுங்க, அலைஞ்சி சாப்பிட வேணாம் என்று அந்த சின்ன குழந்தை, சின்ன பிள்ளைதானே
சும்மா விடுவோமே எங்களுடைய பெற்றோர்களை போல. அவன் சுபம் இல்லாம படுக்கட்டும் பரவாயில்ல, சின்ன புள்ளப்பா, நேத்து ஃபுல்லா டியூஷன், நேத்து ஃபுல்லா கிளாஸ், நேத்து ஃபுல்லா ஓ லெவல் கிளாஸ், நேத்து ஃபுல்லா ஸ்காலர்ஷிப் கிளாஸ், புள்ள சுபம் இல்லாம படுக்கட்டும், நரகத்துக்கு அதாவது எரிகொல்லியாக போகட்டும் என்று நபி அவங்க விடல. சின்ன குழந்தைய முறையாக திருத்தினாங்க. அந்த குழந்தை பாவம் செய்யல, சாப்பிடும் போது அலைந்து சாப்பிடுகிறது, முறையாக திருத்தினார்கள். பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். மூணாவது கண்ணியமானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய முக்கியமான விடயம் இன்றைக்கு நாங்கள் ஆக கடைசிக்கு வச்சிருக்கிறோம். குர்ஆன் முதலாவது சொன்ன விஷயத்தை ஆக லாஸ்ட் வச்சிருக்கிறோம், ஆக கடைசியாக வச்சிருக்கிறோம். இதுதான் இந்த உம்மத்துடைய வீழ்ச்சிக்கான காரணம். இந்த உம்மத்துடைய வீழ்ச்சிக்கான காரணம். ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு அறிஞர் சொல்கிறார், முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய 3 விடயங்களை நாங்கள் இல்லாமல் ஆக்கிவிட்டால், 3 விடயங்களை நாங்கள் அழித்து விட்டால் இஸ்லாம் அழிந்துவிடும். முதலாவது சொன்னார், குர்ஆனையும் குர்ஆன் ஓதி கொடுக்கப்படக்கூடிய மதரசாக்கள். ஏன் முஸ்லிம்களுடைய அடிப்படை வேதம் குர்ஆன். இந்த குர்ஆனையும் குர்ஆனை சுமந்தவர்களையும் குர்ஆனுடைய பாடங்கள் ஓதி கொடுக்கப்படுகின்ற குர்ஆன் மதரசாக்களையும் அழித்துவிட்டால் இஸ்லாமிய சமூகத்தை அழிக்கலாம், இஸ்லாமிய சமூகத்தை விழுத்தாக்கலாம். இரண்டாவது சொல்கிறார், பள்ளிவாசல்களுடைய மிம்பர், பள்ளிவாசல்களுடைய மிம்பர் அதை அழித்துவிட்டால் இஸ்லாமிய சமூகத்தை அழித்து விடலாம். ஏன் அல்லாஹு தஆலா வாரத்தில் ஒரு நாளாவது கொஞ்சம் நீங்க சொர்க்கத்தை பத்தி கேட்கணும், நரகத்தை பத்தி கேட்கணும், அல்லாஹ் பத்தி உங்களோட உள்ளத்துல வரணும் என்றதால கட்டாயப்படுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் வியாபாரம் செய்யறதையும் அல்லாஹ் ஹராமாக்கி, உத்தியோகத்தில் ஈடுபடுறதையும் ஹராமாக்கி, அந்த நேரத்தை நீங்க பள்ளிக்கு கொடுங்க, அதால உங்களுடைய ஈமான் வலுவாகும், தக்வால வளர்ச்சி ஏற்படும். ஜும்மாவெல்லாம் கடமையாக்கி இருக்கிறார். அவர் சொல்றாரு, மிம்பர்களை உடைச்சிடுங்க, ஜும்மாவை இல்லாமாக்குங்க, இஸ்லாமிய சமூகம் கீழே விழுந்துவிடும். மூன்றாவது, இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதிகமாக பணத்தை செலவழிக்கக்கூடியது. அல்லாஹ்வுக்காக லட்சக்கணக்கான பணங்களை இறைக்கக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கிறது, ஹஜ்ஜுடைய வணக்கம். காபத்துல்லாவை உடைத்து விடுங்கள், தகர்த்து விடுங்கள், முஸ்லிம்கள் கஞ்சர்களாக மாறிவிடுவார்கள், இஸ்லாமிய சமூகம் அழிக்கப்பட்டுவிடும். இந்த 3 விடயங்களை விழுத்தாட்டுங்கள். கண்ணியமானவர்களே, இதுல முக்கியமான விஷயம் தான் குர்ஆனுடைய பகுதி. என்னுடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல குர்ஆன் கொடுக்கப்பட வேண்டும், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எந்த குழந்தை குர்ஆனை ஓதுமோ, எந்த குழந்தை குர்ஆனை விளங்க முயற்சிக்குமோ சிறுபிராயத்தில், அந்த குழந்தை குர்ஆனை கற்றுக்கொண்ட குழந்தை எதையும் கற்றுக்கொள்ளும். குர்ஆனை சுமந்தவர்கள் எங்களுடைய காலத்தில் குர்ஆனை சுமந்தவர்களாக இருக்கலாம், அல்லது குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கலாம். இவர்களால் எதையும் சாதிக்கலாம். கண்ணியமானவர்கள், எங்களுடைய முன்னோர்கள் குர்ஆனை வெறுமனே பார்த்து ஓதவில்லை, அவர்கள் ஓதும் போது மரணம் செய்தார்கள். ஆனால் நாங்கள் அதை மாற்றிவிட்டோம். எங்களோட புள்ள 30 நிமிஷம் பார்த்து ஓதி முடிஞ்சு. சில பெற்றோர்களுக்கு பெருமை, ஓலவளுக்கு முந்தைய என் புள்ள குர்ஆனை முடிச்சிடணும், அதுக்கு பின்னால குர்ஆனை சொல்றதுக்கு என் பிள்ளைக்கு நேரம் இல்லை. ஸ்காலர்ஷிப் படிக்கு முன்னால என் பிள்ளைக்கு ஏதோ 2 நிமிஷம் ஓதி முடிச்சிடணும், அதுக்கு பின்னால குர்ஆன் மதரசாக்கள் அனுப்பலாம், ஸ்காலர்ஷிப் செய்யணும் என் புள்ள. கண்ணியமானவர்களே, எதை முதன்மைப்படுத்த வேண்டுமோ அதை முதன்மைப்படுத்தவில்லை. அதுதான் இஸ்லாமிய சமூகம் கல்வியிலும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, ஒழுக்கத்திலும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, பொருளாதாரத்திலும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. குர்ஆனை மதிக்கவில்லை. இந்த எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோருக்கு பதுவா செய்யறாங்க, பெற்றோருக்கு பதுவா செய்யறாங்க. என்ன, சின்ன வயசுல எங்களுக்கு ஓதல தரல, படிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஏண்ட படிப்பு படி 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 என்று தலையில குட்டினாங்களே தவிர ஓது ஓதுல அம்மா அப்பா சொல்லல. எங்களுக்கு இன்னைக்கு ஓத தெரியா எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு பெரிய நிலைமையை அடைஞ்சும் கை சேதப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன் ஒரு சூறாவை கூட ஓத தெரியா. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் அஹப்பல் குர்ஆன் ஃபகத் அஹப்பல்லாஹ வ ரசூலஹு.
யார் குர்ஆனை நேசிப்பார்களோ அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்கள். யார் குர்ஆனை நேசிக்கவில்லையோ அல்லாஹ்வையும் ரசூலையும் இழிவுபடுத்தக்கூடியவர்கள். குர்ஆனை மதிக்காதவர்கள் அல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடியவர்கள். ஏன் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறுபிராயத்தில் குர்ஆன் கொடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் கண்ணியமானவர்களே, குர்ஆனை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் பார்த்து ஓதுவதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். குர்ஆன் என்பது பார்த்து ஓதுவதற்கு அருளப்பட்ட வேதம் அல்ல. குர்ஆன் என்பது வரலாற்றில் உள்ளத்தால் பாதுகாக்கப்பட்ட வேதம். எங்களுடைய சிறார்கள் 30 ஜுஸை ஓதி முடிப்பதல்ல சாதனை. ஒரு குர்ஆனை கத்ம் செய்வதல்ல சாதனை. குர்ஆன் உள்ளத்தால் மனனம் செய்யப்பட வேண்டும். ஆயாத்தும் பையினாத்தும் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் என்பது ஏட்டில் இருக்கக்கூடியதல்ல, எழுத்தில் இருக்கக்கூடியதல்ல, மனித உள்ளத்தில் இருக்க வேண்டும் குர்ஆன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். மருத்துவத்திலும் துறை சார்ந்தவர்கள். ஒரு வைத்தியர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு நீதிபதி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு அறிஞர், ஒரு விஞ்ஞானி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவருடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு தந்தை கூட கிடையாது, அனாதையாக வாழ்ந்தார்கள். 10 வயதுக்கு முன்னால் குர்ஆனை பார்த்து ஓதி முடிக்கவில்லை. எங்களுடைய சடங்கை போன்று குர்ஆனை பார்த்து ஓதி முடிப்பது சடங்கு. என்னுடைய குழந்தைகள் 6-7 வயதுல குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். 1 ஜுஸோ 2 ஜுஸோ 3 ஜுஸோ குர்ஆனுடைய ஒரு பகுதி எங்களுடைய சிறாருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இன்றைய பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், எனது குழந்தை 8 வயதில் பார்த்து ஓதி முடித்து விட்டது. பார்த்து ஓதுவதல்ல, உள்ளத்தால் குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 10 வயதுக்கு 7 வயசுல முழு குர்ஆனையும் நான் மனனம் செய்து விட்டேன். காரணம் யாரு? உம்மாட வழிகாட்டல். உம்மாட வழிகாட்டல். இன்றைக்கு 1 ஹவர் 2 ஹவர் குர்ஆன் மதரசாக்கு கொடுக்கப்படுது. அதுலேயும் சில பெற்றோர்கள் வந்து 10 நிமிஷத்துல அதுதான் மான் அனுப்பணும், மானுக்கு ஸ்காலர்ஷிப் கிளாஸ் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்காளிங்கள கல்யாணோட திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாரல்ல. அதை கேட்டா இல்ல எங்கட மச்சானுக்கு கல்யாணம், அதான் 2 நாள் வரல. ஆனா ஸ்கூல் சுபஹானல்லாஹ் 7 மணிக்கா 5:30 மணிலேருந்து புள்ளி எழுப்பாட்டுறது. வானம் என்று சொல்லல, முதலாவது குர்ஆனை கொடுங்க, அதுக்கு பின்னால மத்ததை கொடுங்க. இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மருத்துவத்தின் தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட அவர்களுடைய பாடத்திட்டத்தை, அவர்களுடைய நூல்களை மருத்துவத்தின் அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். யார் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி? கண்ணியமானவர்களே, 7-8 வயதுல குர்ஆனை சுமந்துட்டாங்க. குர்ஆனை சுமந்ததற்கு பின்னால் தான் எழுத்து, குர்ஆனை சுமந்ததற்கு பின்னால் தான் விஞ்ஞானம், குர்ஆனை சுமந்ததற்கு பின்னால் தான் மருத்துவம், குர்ஆனை சுமந்ததற்கு பின்னால் தான் கணிதம் என்று வாழ்ந்தார்கள். நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு குர்ஆனை கொடுக்கல, நாங்க மௌத்தாகி போயிருவோம், எங்கட பேரை கூட எங்கட பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க. வெறும் துன்யாவை மாத்திரம், வெறும் காசை மாத்திரம், வெறும் படிப்பை மாத்திரம், வெறும் உலக கல்வியை மாத்திரம் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு மௌத்தாகக்கூடிய பெற்றோர்களை சில நேரத்திலே அந்த பெற்றோர்களுடைய ஜனாசாவை கபரில் அடக்குவதற்கு முன்னால் கூட அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை மறந்து விடுவார்கள். மறக்கின்ற வரலாறு இருக்கிறது. வெறும் துனியாவை மாத்திரம், வெறும் கடையை மாத்திரம், வெறும் கம்பெனியை மாத்திரம், வெறும் உலக படிப்பை மாத்திரம் காட்டிக் கொடுத்தோம். துஆவை சொல்லிக் கொடுக்கவில்லை, கலிமாவை சொல்லிக் கொடுக்கவில்லை, ஈமானை சொல்லிக் கொடுக்கவில்லை, குர்ஆனை சொல்லிக் கொடுக்கவில்லை, ஹதீஸை சொல்லிக் கொடுக்கவில்லை, முன்னைய சஹாபாக்களுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுக்கவில்லை, பெற்றோரின் மதிப்பை கண்ணியத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. வாப்பா மௌத்து ஹாஸ்பிட்டல்ல மையத்தை எத்தனை மணிக்கு அடக்குறது கூட இன்னும் முடிவெடுக்கல. மகன் டாக்டர், மகன் இன்ஜினியர், மகன் லோயர், மகன் வியாபாரி. உலமாக்கள்கிட்ட கோல் பண்ணி கேட்கிறார், ஹஸ்ரத் எங்களோட வாப்பா மௌத்து, வாப்பாட சொத்து 10 கோடி, நாங்க 4 பேர் சகோதரர்கள், 2 சகோதரி, எனக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும்? இன்னும் வாப்பாட மையத்தை மோச்சர்ல இருந்து வெளியே எடுக்கல. இவண்ட போக்கஸ், இவண்ட சிந்தனை அப்படி இருக்கு, சொத்துல எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும்?
அதைத்தானே கொடுத்தது 5 வயசுல, அதுதானே கொடுத்தது 7 வயசுல, அதுதானே கொடுத்தது 10 வயசுல, அதுதானே கொடுத்தது 20 வயசுல, அதுதானே கொடுத்தது 25 வயசுல. நீங்க மௌத்தாகி உங்களோட மையத்தை எங்க அடக்குறது, எப்ப அடக்குறது, எப்படி குளிப்பாற்றுறது, யாரு தொலைவிக்கிறது என்பதை சிந்திக்காமல், தந்தையின் பிரிவை சிந்திக்காமல், அவருடைய சிந்தனை அப்படியே துனியா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், மையத்தை அடக்கிட்டு வந்து சண்டை, சொத்துக்காக சண்டை, காசுக்காக சண்டை, வீட்டுக்காக சண்டை. ஏன் கொடுத்தது உலகத்தை மட்டும், கொடுத்தது கணக்கை மட்டும், கொடுத்தது மருத்துவத்தை மட்டும், கொடுத்தது சயின்ஸை மட்டும், கொடுத்தது ஆங்கில மொழியை மட்டும், தீனையும் குர்ஆனையும் இஸ்லாத்தையும் கொடுக்கவில்லை. தந்தையின் பிரிவு அவனுக்கு ஒரு வெற்றியாக அமைகிறது. துன்யாவை மாத்திரம் கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் மரணித்த தினமே உங்களுடைய பிள்ளை உங்களை மறந்து விடுவார். நீங்கள் எங்கு அடக்கப்படுகிறீர்கள் என்பதையும் மறந்து விடுவார். எப்போது நீங்கள் பிறந்தீர்கள், எப்போது அவனை பெற்றீர்கள், எப்போது நீங்கள் உலகத்தை விட்டு பிரிந்தீர்கள் என்பதை மறந்து விடுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை செய்தார்கள். வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், நான் மௌத்தாகினாலும் என் மௌத்துக்கு பின்னால என் நலவை, நான் செய்யக்கூடிய நல்ல விடயங்களை என்னுடைய பிள்ளைகளும் பேசணும், எனக்கு பின்னால வாழக்கூடிய மக்களும் பேசணும். சாலிஹான பிள்ளையை விட்டுட்டு போறீங்களா, அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளையாக உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் உங்களோட கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். மக்கள் உங்களோட பிள்ளைய பார்த்து பெற்றோர்களை புகழ்வாங்க, பெற்றோர்களை பாராட்டுவாங்க, பெற்றோர்களை துஆ செய்வாங்க. அந்த வார்த்தை பெற்றோர்களை சுவர்க்கத்தில் கொண்டு போயிட்டு சேர்க்கும். குர்ஆனை கொடுப்போம், முதலாவது படிப்பை கொடுக்க வேணாம் என்று சொல்லல, குர்ஆனை கொடுத்துட்டு மத்ததை கொடுங்க. எங்களுடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெறும் இமாம் அல்ல. இன்னைக்கு நினைக்கிற மௌலவிமாரண்டா அவர் ஜனாசா குளிப்பாட்டத்தான் அவருக்கு தெரியும். சில பேர் நினைச்சிருக்கிறது மௌலவிண்டா கத்த மோதத்தான் அவருக்கு தெரியும். மௌலவிண்டா மாப்பிள்ளை கொண்ட வாப்பாட கையை பிடிச்சி ஈஜாப் கபூல் சொல்லி கொடுக்கத்தான் தெரியும். உலமாக்களை எங்களுடைய சமூகமே மட்டம் தட்டிட்டாங்க. உலமாக்கள் உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள். உலமாக்கள் உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள். உலமாக்கள் உலகத்திலே ஒரு கோடீஸ்வரன் எப்படி இருக்கணும் என்றதுக்கு வழிகாட்டினதே உலமாக்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் இப்னு அஃபான், இவங்க 2 பேர் யாரு? தொழுகை இல்லாம வியாபாரம் செஞ்ச வியாபாரி மாறா? வட்டி எடுத்து பிசினஸ் செஞ்ச பிசினஸ் காரனா? இன்னத்தனுக்கு பொல்ல போட்டு கடை திறந்த ஒரு வியாபாரியா? இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு என்றாலே நாங்க சொல்றது உடனே பெரிய செல்வந்தராமேடா, பெரிய பணக்காரனமேடா, துன்யாவை வச்சுதான் உஸ்மான் ரலியல்லாஹு நாங்க பாக்குறோம். உஸ்மான் ரலியல்லாஹு யாரு? குர்ஆன வயசு போய் பிற்காலத்துல முதுமை அடைஞ்சதுக்கு பின்னால குர்ஆன சுமந்த ஒரு காரி. நாங்க எல்லாரும் சொல்றோம், நபி அவங்க சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்கள சிறந்தவர் குர்ஆனை கற்று குர்ஆனை மனனம் செய்து குர்ஆனை ஓதி அதை மற்றவருக்கு சொல்லக்கூடியவர் என்று நபி அவர்கள் சொன்னதாக நாங்கள் சொல்கிறோமோ அந்த ஹதீஸை அறிவிச்சவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. மௌத்தாக கூடிய நேரத்தில் கடையில கணக்கு பார்த்து கொண்டு மௌத்தாகல்ல, காசை எண்ணி எண்ணி மௌத்தாகல்ல. எப்படி மௌத்தாகினாங்க? குர்ஆனை ஓதக்கூடிய நிலைமையில மௌத்தாகினாங்க. ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஒரு ரக்காத்தில், இரவில் வித்ருடைய ஒரு ரக்காத்தில் முழு குர்ஆனையும் ஓதுகின்ற அளவு தீனுக்கு நேரம் கொடுத்த ஒரு செல்வந்த சஹாபி. இன்றைக்கு குர்ஆன் ஓதுறது சில பேர் நோம்புல மட்டும், மற்ற நாளைக்கு குர்ஆனை தொடர்பு நாங்க பிஸி என்று சொல்லுகிற நாள் எடுத்து நம்மில் பல பேர்கள் நரகம் செல்வதற்கு காரணமாக மாறிவிட்டது. பிஸி என்ற நாள் எடுத்து குர்ஆன் பேசுகிறது, ஷகலத்னா அம்வாலுனா வ அஹ்லூனா. நபி அவர்களுடைய காலத்தில் முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள், எங்களுடைய பிள்ளை குட்டிகளும் எங்களுடைய கடை தெருவுகளும் வியாபாரங்களும் எங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் தூரமாக்கி விட்டது. ஷகல எங்களை பிஸியாக்கி விட்டது. பிஸி எங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும்.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்த சஹாபி. ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே ஒரு ரக்அத்தில் முழு குர்ஆனை ஓதி முடித்தார்கள். மரணிக்கின்ற போது குர்ஆனோடு மரணித்தார்கள். நபி அவர்களுடைய காலத்தில் காணப்பட்ட அதிகமாக குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த குர்ராமார்களில் காரிமார்களில் ஒருவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. இரண்டாவது சஹாபியார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். சொன்னாலே நினைக்கிறது மக்கள் அவரவருடைய பணக்கார உலகத்தில் யாரும் இல்லை, பணக்காரன் தான். வெறும் பணக்காரனாக மட்டும் இருக்கல, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஆலிமாக இருந்தாங்க. நபி அவங்க ஹயாத்தோடு இருக்கக்குள்ளே சில சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு ஃபத்வா கொடுக்கணும். நபி அவங்க ஹயாத்தோடு இருக்கும் போது ஃபத்வா கொடுத்த ஒரு முஃப்தி தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆலிம்கள் உலகத்திலே செல்வந்தர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள், நீதிபதிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள், வைத்தியர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனுக்கு பின்னால் தான் ஏறிய விடயங்கள், குர்ஆனை கற்றதற்கு பின்னால் தான் மற்ற விடயங்கள். குர்ஆனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். குர்ஆனை கொண்டு அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான், கண்ணியப்படுத்தினான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி சின்ன சஹாபி. நபி அவங்க மௌத்தா போல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 10 வயசு. ஆனா குர்ஆனை மரணம் செஞ்சிருந்தாங்க, குர்ஆனை மரணம் செஞ்சிருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பிற்காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய காலத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு செல்வந்த சஹாபி, ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு முஃப்தி. அவர் எனக்கிட்ட வந்து குர்ஆனை ஓதி கொடுக்க சொல்லி, அவருக்கு ஓதி காட்டுமாறு எனக்கிட்ட வந்து குர்ஆனை படிச்சாரு. சின்ன குழந்தை அல்ல, அவங்க பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, கை செய்தப்பட்டாங்க. எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த குர்ஆன் கிடைக்கல, ஆனா வயசு போகியும் குர்ஆனை உடல்ல, வியாபாரம் செஞ்சும் குர்ஆனை உடல்ல, எங்களை விட அதிகமாக வியாபாரங்களில் ஈடுபட்டும் குர்ஆனை விடல்ல. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த முதுமை அடைந்த வயதுல என்னிடத்துல நான் ஒரு சின்ன பொடியன், என்னிடத்துல வந்து குர்ஆனை கற்றுக்கொண்டாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுத்துட்டு போவோம், தீனை கொடுத்துட்டு போவோம். நாங்க மௌத்தாகிறதோட நாங்க அழிஞ்சிட மாட்டோம், எங்களுடைய பேர் உலகத்தில் இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, உங்களோட பெற்றோர்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க என்று துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறுவாங்க. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய செல்வங்கள், எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அவர்கள் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், கண்ணுக்கு முன்னால் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்களை பார்த்து, அவர்களுடைய தீனை பார்த்து, தொழுகையை பார்த்து, குர்ஆனை பார்த்து, தீனுடைய விடயங்களை பார்த்து நாங்கள் மகிழ வேண்டுமே தவிர உலக விடயங்கள் மகிழக்கூடிய விடயம் அல்ல. தீனை கொடுப்போம், உலகத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி முடித்துக் கொள்கிறேன், சக்ராத்திலே இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செய்து பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அறிவிச்சு நபி அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் குர்ஆனை அல்லாஹ் எப்படி தெளிவாக முறையாக உலகத்துக்கு இறக்கி இருக்கிறானோ அது போன்று இந்த குர்ஆனை உங்களுக்கு படிக்க விருப்பமா, ஓத விருப்பமா, நீங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இடத்துல வந்து, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்துல வந்து ஓதுங்கண்டாங்க நபி அவங்க. நபி அவங்களோட காலத்துல குர்ஆனுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னாலதான் மற்ற விஷயங்கள். உலகத்துல நபி அவங்களோட காலத்துல நபி அவங்க ஃபத்வா கொடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த சஹாபியாரு முஆத் இப்னு ஜபல், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஒரு 2 சஹாபாக்கள். உங்களுக்கு சட்ட பிரச்சனையா, அனந்தர சொத்து பிரச்சனையா, நபி அவங்க சொன்னாங்க ஒரு சஹாபி ஸைத் இப்னு சாபித் அவரிடத்துல வந்து படிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு குடும்ப பிரச்சனையா, அலி இப்னு அபீ தாலிப் இடத்துல வாங்க. ஆனா குர்ஆனை பத்தி நபி அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்க? இஸ்தக்ரிஉல் குர்ஆன மின் அர்பஆ, நீங்க 4 பேர்கிட்ட வந்து குர்ஆனை படிக்கணும். குர்ஆன் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, குர்ஆன் தான் விஞ்ஞானத்துக்கு அடிப்படை, குர்ஆன் தான் கணிதத்துக்கு அடிப்படை, குர்ஆன் தான் அரசியலுக்கு அடிப்படை, குர்ஆன் தான் குடும்ப வாழ்வுக்கு அடிப்படை சொன்னாங்க நபி அவங்க. ஃபத்வாவுக்கு ஒரு ஆள், சட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு ஆள், அனந்தர சொத்து பிரச்சனைக்கு ஒரு ஆள். நீங்க குர்ஆனை 4 பேர்கிட்ட படிங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், முஆத் இப்னு ஜபல், உபய் இப்னு கஅப், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, 4 பேர்கள்ல ஒருவர் அடிமை. அவர் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறான், அந்த குர்ஆனை படிங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலம், அழுது கொண்டிருக்கிறாங்க சக்கராத்தில். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுது கொண்டிருக்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, வந்து கேட்கிறாங்க, ஏன் அழுவுறீங்க, என்ன கவலை உங்களுக்கு, என்ன பிரச்சனை? சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன பாவங்களை நினைச்சு நான் அழுவுறேன், நான் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சக்கராத்துடைய நிலைமைக்கு வந்துட்டேன், என்ன பாவங்களை நினைச்சு நான் அழுது கொண்டிருக்கிறேன், வருத்தமாக இருக்கிறேன், நோயாளியாக இருக்கிறேன். அதுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க நிறைய பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போறீங்க, குமரு சுமை, நிறைய பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போறீங்க,
உங்களுக்கு பெரிய வருமானம் ஒன்றும் இல்லை, நான் இஸ்லாமிய ஆட்சியாளர், நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரவா, பண உதவி செய்யவா, கொஞ்சம் காசு தரவா, உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது, குமரி பிள்ளைகள். சொன்னாங்க அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க நினைக்கவானாம் நான் இந்த நேரத்தில் கவலையோடு இருக்கிறது, அழுது கொண்டிருப்பது என் பிள்ளைகளை நினைச்சு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சுத்தான் அழுகிறேன் என்று நீங்க நினைச்சிடவானாம். என் பிள்ளைகளுக்கு நான் குர்ஆனை கொடுத்துட்டு மௌத்தாகிறேன், சந்தோஷமாக மௌத்தாகிறேன். குர்ஆனை பெருசா கொடுக்கல, குர்ஆன் ஒரு சூறாவை சொல்லி கொடுத்திருக்கிறேன், ஒரு சூறா, குர்ஆன் ஒரு சூறாவை படிச்சு கொடுத்திருக்கிறேன். சூரத்துல் வாக்கியாவை என் பிள்ளைகளுக்கு நான் ஓதி கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஓதி வாராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு நாளும் ஓதுவாங்களோ லம் துஸிபுஹு ஃபாக்கா, அவர்களுக்கு வறுமை ஏற்படாது. அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற செலவை அல்லாஹ் வச்சு சந்தோஷமாக கடன் இல்லாம வாழ்ந்துட்டு போவாங்க, பரக்கத்தா வாழ்வாங்க, எந்த வறுமையும் ஏற்படாது சூரத்துல் வாக்கியா ஓதக்கூடியவங்களுக்கு. அதனால என் பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஒரு சூறாவை கொடுத்திருக்கிறேன், அது போதுமானது. அதனாலதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெறும் ஒரு ஆலிமாக மாத்திரம் இருக்கவில்லை, முஃப்தியாக மாத்திரம் இருக்கவில்லை, ஒரு தொழிலதிபராக உலகத்தில் இருந்தார்கள். அவருடைய மகன் ஹம்மாதை கொண்டு போயிட்டு ஒரு ஆஸ்தான் இடத்துல, ஒரு பள்ளியுடைய இமாம் இடத்துல கொண்டு போயிட்டு குர்ஆனை ஓதி கொடுக்கிறது கொண்டு வராங்க, அந்த சூழலுக்கு கொண்டு வராங்க. அவங்க நினைச்சிருந்தா வீட்டுல ஓதி கொடுக்கிறது இல்ல, எல்லா பிள்ளைகளை மாதிரி ஏண்ட பிள்ளை மதரசாக்கு வந்துதான் ஓதோடும், உஸ்தாத் இடத்துல கொண்டு வந்து ஓத வைக்கிறாங்க. அந்த உஸ்தாத் அந்த பிள்ளைக்கு முழு குர்ஆனை ஓதி கொடுக்கல, சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் ஓதி கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, குர்ஆனையும் மதிக்கணும், குர்ஆனை சுமந்தவங்களை மதிக்கணும், குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளையும் கண்ணியப்படுத்தணும், குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடிய முஅல்லிம்மார்களையும் கண்ணியப்படுத்தணும். மையத்து குளிப்பாட்டக்கூடியவங்க நினைச்சிடக்கூடாது, பரந்து கிஃபாயாவை செய்யறாங்க, நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலையை எங்கட உம்மா வாப்பாட மையத்துல வந்து அவங்க செய்யறாங்க, அதான் அவங்களோட கடமை கிடையாது. மையத்து குளிப்பாட்ட அதுக்கு மாத்திரம் தான் லாயிக்கண்டு உலமாக்களை கணக்கு போட்டக்கூடாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் ஓதி கொடுத்த உஸ்தாத் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க தெரியுமா? 500 திர்ஹம். முழு குர்ஆனையும் ஓதி கொடுக்கல, சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் ஓதி கொடுக்குறாங்க. அம்மாதுக்கு மகனுக்கு உஸ்தாதுக்கு கொடுக்குறாங்க 500 திர்ஹம். நாங்க நினைக்கலாம் 500 திர்ஹம் எங்கட காலத்துல ஒரு 500 ரூபாய் மாறி இல்ல, அந்த காலத்துல ஒரு திர்ஹத்துக்கு ஒரு ஆடு வாங்கிடும். அதை உலமாக்கள் எழுதுறாங்க, நாங்க இப்படி கணக்கு போடுவோமே, அதனால உலமாக்கள் எழுதிட்டாங்க. சர்வசாதாரணமா நினைக்க வேணாம், அந்த காலத்துல ஒரு திர்ஹத்துக்கு ஒரு ஆடு வாங்கிடும், பெரிய ஆடு வாங்கிடும், 2 வருஷம் பூர்த்தியான ஆடு வாங்கிடும். சூரத்துல் ஃபாத்திஹாவை மாத்திரம் எனது பிள்ளைக்கு ஓதி கொடுத்து, எனது பிள்ளைக்கு சுவர்க்கத்துக்கு காரணமாக, எனது மறுமையின் ஈடேற்றத்துக்கு காரணமாக, நாளைக்கு எனக்கு துஆ செய்கின்ற பிள்ளை உருவாக்கப்படுவதற்கு காரணமாக இந்த முஅல்லிம் மாறிவிட்டார், இவருக்கு எதை கொடுத்தாலும் போதாது, 500 திர்ஹத்தை கொடுத்து போட்டு சொல்றாரு, இப்ப எனக்கு தாரத்துக்கு இவ்வளவு தான் இருக்குது. 500 திர்ஹம் 500 ஆடுகளுக்கு சமன். அந்த அளவுக்கு குர்ஆனுடைய முஅல்லிமை கண்ணியப்படுத்தினாங்க. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனை மதிப்போம். விழுந்திருக்கின்ற வீழ்ச்சியில் இருக்கின்ற அழிவை நோக்கி பயணிக்கின்ற இந்த இஸ்லாமிய சமூகம் எழுச்சி பெற வேண்டுமாக இருந்தால், உயர வேண்டுமாக இருந்தால், வளர வேண்டுமாக இருந்தால், மீள வேண்டுமாக இருந்தால் குர்ஆனை கண்ணுக்கு முன்னால் வைக்க வேண்டும், குர்ஆனை தலைக்கு மேலால் வைக்க வேண்டும். குர்ஆனை கண்ணியப்படுத்துவோம், குர்ஆன் மதரசாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், குர்ஆன் மதரசாக்களுடைய நேரங்களை மதிப்போம். பிள்ளைகளுக்கு குர்ஆன் மதரசாவுக்குரிய நேரம் கொடுக்கப்பட்டால் நேரத்துக்கு அனுப்புவோம், நேரத்துக்கு எடுப்போம், அந்த நேரத்தை திருடக்கூடாது. குர்ஆனுக்கு கொடுக்கப்படுகின்ற 2-3 மணித்தியாலங்களை பெற்றோர்களை நீங்கள் திருடுவீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் வேறு சோதனைகளை உண்டாக்கி விடுவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பிள்ளை ஓதக்கூடிய குர்ஆனுடைய பரக்கத்தால் அந்த குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய பலாய் முசீபத்துக்களை அல்லாஹ் நீக்குகிறான். அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துஆவின் மூலமாக பெற்றோருடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்குகிறான். குர்ஆனை மதிப்போம், குர்ஆன் மதரசாக்களை மதிப்போம், ஹிஃபுல் மதரசாக்களை மதிப்போம், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், குர்ஆனை ஓதி கொடுக்கின்ற ஹுஃபாதுகளை முஅல்லிம்மார்களை மதிப்போம். விழுந்த இந்த சமூகம் நிச்சயமாக எழும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு உணர்த்துகிறார். வல்லநாயன் அல்லாஹு தஆலா என்னுடைய பிள்ளைகளுக்கு தீனை முதலாவது கொடுத்து, குர்ஆனுடைய கல்வியை முதலாவது கொடுத்து, குர்ஆனை முதலாவது கொடுத்து, அதாவது சந்தோஷமான மகிழ்ச்சியான பிள்ளைகளாக, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கிடுவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.